கர்த்தருடைய பரிசு நாம மகிமைப்படுவதாக. கடந்த ஒரு மாதமாக எனக்கு ரொம்ப பலவீனம், அதெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கு வர எக்ஸாம் இருந்தது. அப்புறம் வந்து அந்த ராத்திரிகள் இந்த மெசேஜ் முன்னாடி ஐயா வீட்டுக்கு வந்து ஒரு ஜபம் பண்ணிருந்தாரு. அப்புறம் தான் என்னால் நார்மலைஸ் ஆக முடிஞ்சது. ரொம்ப பலவீனம், கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆனாலும் அந்த ராத்திரி ஒரு ஜபம் பண்ணது வந்து இன்னும் போராட்டம் அதிகமாயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த இயேசுவின் ராத்திரிகள் அந்த இது படிக்கும் பொழுதே ஒரு பயம், ஒரு நடுக்கம். அந்த ஹெட்டிங் டாபிக் எல்லா டாபிக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த இயேசுவின் ராத்திரிகள் அதை படிக்கும் போதே ஒரு கலக்கம் மாதிரி இருந்தது. அதெல்லாம் நான் கண்டிப்பா அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மாவும் என்ன பண்ணிட்டோம், செல்போன் வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். அந்த மியூசிக் பிளே ஆகி பார்க்கறேன். நாங்க ஒண்ணுமே தெரியல. ஐயா ஒரு வார்த்தை கூட சாதாரண இன்ட்ரடக்ஷன் கூட கொடுக்கல. அது ஃபுல் பிளெயினா ஒரே மகிமை. அப்ப நினைச்சிட்டு அது ஒரே மகிமை போல இருக்கு, நம்ம கண்ணு தெரியல, சுத்தமா ஒண்ணுமே தெரியல. பேச பேச பாத்தீங்கன்னா அந்த சக்கரத்தை பத்தி ஐயா பேசிட்டு இருந்தாரு. உண்மையால அந்த மகிமை அங்க இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா ஐயா ஃபேஸே தெரியல. அந்த ஏசு கிறிஸ்து அந்த போட்டோல இருக்கிறது மட்டும் தான் ப்ரொஜெக்ட் ஆயிருந்தது. ஃபுல்லா ஒரே மகிமை. சொன்னார் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டரலி ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கு. அந்த இந்த நிற்கிற மாதிரியே இருக்கு அந்த இடம் ஃபுல்லா மகிமை. அப்புறம் வீடு ஃபுல்லா கடந்து வருது அப்படின்னு சொன்னும் போது வீடு ஃபுல்லா பிரகாசிச்சு. ஐயா குறிப்பா சொன்னாங்க, உங்க புது வீட்டுல அந்த மகிமை இருக்கும், நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஷெகினா மகிமையில 3வது பாயிண்ட் வந்து அதான் பிசாசு தானே என்ன பண்றான், கெடுத்து கொள்கிறான், அடிச்சு கொள்ளான். பிசாசின் காரணம் நீங்க மலை மேல ஏறுங்க, கீழே வரும்போது அப்போஸ்தலர் பாடுவீங்க. அந்த வார்த்தை ரொம்ப பேசிச்சு எனக்கு. எந்த போராட்டம் இருந்தாலும் ராத்திரி ஜெபிங் பண்ணும்போது கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. அந்த டெம்பரரி ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனா இருந்தது. அடுத்த நாள் நான் வழங்கும் போல என்ன பண்ணுவேன், தண்ணி எடுத்துட்டு போய் புது வீட்டுல எல்லா இடத்துலயும் தெளிச்சு ஜோம் பண்ணிட்டு வரேன். நான் உள்ள போறேன், அதே அந்த மகிமை இருந்தது. அது நான் நைட்ல பார்த்தேன். ஒருவேளை அது லைட் வெளிச்சமா கூட இருக்கலாம். ஆனா காலையில அந்த மகிமை வந்து பார்க்க ஃபுல் வெளிச்சம், ஆனாலும் அந்த மகிமை அந்த பிரசனம் இருந்தது. கர்த்தர் வந்து அந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப சொல்லுங்க ஒரு விடுவிக்கிற மெசேஜாகவும் இருந்தது. அது முந்தின மெசேஜ் பார்த்தீங்கன்னா உயிர் அருமையானது அப்படின்னு இருந்தது. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதை கேட்டுட்டே இருந்தேன். கேட்கும் போது நான் அன்னைக்கு ஈரோடு போகணும். அதெல்லாம் என்ன பண்ணேன், வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அதை பின்னாடி அந்த கிச்சன்ல ப்ளே பண்ணிட்டே இருந்தேன். எப்பவுமே நம்ம வந்துக்கிறது உண்டு, என்ன இது ரொம்ப பாடா இருக்குது, நம்மளால இது எப்படி நம்ம மேற்கொண்டு வர போறோம், எப்படி நம்ம 3 பேரை வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால எனக்கு உடம்பும் பலவீனம், குழந்தைங்க வேற, எல்லா இதுவும் என்னால ஒரு ஆளா ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு சத்தம் வந்தது, ஷீபா அப்படின்னு கேட்டது. நான் வந்து எங்க தாட்லயே அந்த மெசேஜ் கேட்டே இருக்கேன். ஷீபா நான் திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன ஸ்கிரீன் தான், ஃபுல்லா மகிமை. கர்த்தரே அங்க வந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போதான் கர்த்தர் வந்து எவ்வளவா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை வேல்யூ பண்றாங்க, அவங்களோட இமோஷன்ஸ, அவங்களோட கரெக்டான டைம்ல வந்து எனக்கு கூப்பிட்ட மாதிரி இந்த ஷீபா அப்படின்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் பேரும் கூப்பிட்டாரு. முக்கியமா எனக்கு கூப்பிடும் போது நான் திரும்பி பார்த்தேன், அந்த ப்ரோக்ராம் பிளே பேக் ஆகிட்டு இருந்தது. அது ஒரு பெரிய அதிசயம் தான். அப்போ கர்த்தர் நம்மோட பேசுறாரு, இன்னுமே அவர் ஜீவிச்சு கொண்டிருக்கிறாரு. என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை வந்து விடுதலை கொடுக்குறாரு. அந்த ராத்திரிகள்ல இன்னும் வாஞ்சிக்கிறேன், இன்னும் திரும்பி திரும்பி கேட்கணும்னு நான் அதை ஆசைப்படுறேன். நீங்களும் முடிஞ்சா அந்த மெசேஜ் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசைப்பட்டு கத்தோலிக் பரிசுத்தமாக இந்த வெட்னஸ்டே மீட்டிங் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா எங்க அங்கிள் ஜோம் போன தொடங்கும் போதே எங்க வீடு ஃபுல்லா அப்படியே வெளிச்சமாயிடுச்சு. ஒரே அங்கிளை பார்க்கவே முடியல. அந்த ஸ்கிரீன்லும் அந்த ஒயிட் ஸ்கிரீன் ஃபுல்லா அவர் ஷர்ட்டோட அப்படியே பிரகாசமா இருந்தது. கத்தர் ஃபுல்லா எங்க வீடு ஃபுல்லா மகிமையா நிறைஞ்சாரு. அதே நிமிஷம் என் ஃப்ரெண்டு சொன்னா எனக்கு தூக்கமே வரலடி 5 நாளான்னு. ஸோ இந்த ஏசுனாவது நான் ஃபார்வர்ட் பண்ணேன். அது 5 நாளுக்கு அப்புறம் அவன் நல்லா தூங்கணும்னு கதை சொன்னாமே அவங்க சொன்னா என்கிட்ட. அது ரொம்ப ப்ரௌட்ஃபுல்லாவும் இருந்தது. கத்தர் என்னோட ரொம்ப அந்த மீட்டிங் ரொம்ப ஆசீர்வதிச்சாங்க. கத்தர் நான் மகிழ்ப்படுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறேன். இயேசுவின் ராத்திரிகள் யூடியூப் வந்து வென்ஸ்டே டெலிகாஸ்ட் ஆகும்போது அந்த விஷுவல் எசேக்கியேலுடைய முதல் அதிகாரம் விஷன் டேவிட் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கே பயமா இருந்தது, அப்படியே கலக்கமா இருந்தது அந்த விஷுவல் அதை சொல்லும் போது.
ஆக்சுவலா அந்த கிரீன் அண்ட் கோல்டா அவர் நின்றுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது அந்த விஷயம் அப்படியே நேரடியாவே பாக்குற மாதிரியே இருந்தது. எங்க மேல விழுந்து போதோ அப்படி இருந்தது. இயேசுவின் ராத்திரிகள்ல டேவிட் அப்பா சொன்ன விஷயம் இரவு ஜெபம். அதுக்கு முன்பாக தான் நான் அதை தொடங்கியிருந்தேன். இரவு ஜெபம் நான் தொடங்கியிருந்தேன். ஏன்னா அதை விட்டுட்டு திரும்ப தொடங்கினேன். அதுக்கப்புறம் அந்த தீர்க்க தரிசனம் டேவிட் அப்பா வழியா வந்தது. ஷர்லி, உங்க வீட்டுல இருக்க கிரியைகள்லாம் அழிக்கப்படுது, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் வீட்டுல கிரியைகள் இருந்தது, உண்மை. அந்த இரவு ஜபத்தை கரெக்டா டேவிட் அப்பா ஸ்பெசிபிக்கா சொன்னார். தீர்க்க தரிசனமா அது 100% உண்மை. என் வீட்டில் கிரியைகள் இருந்தது, எனக்கு போராட்டங்கள் இருந்தது. அந்த இரவு ஜபம் குறித்த அந்த மெசேஜ் என்னுடைய விசுவாசத்தை அதிகமாய் என்னை விருத்தி அடைய செய்தது. மட்டுமல்ல, ஃப்ரீ ஆயிடுச்சு, என் உடம்பு ஃப்ரீ ஆயிடுச்சு, என்னுடைய பிள்ளைகள் ஃப்ரீயானாங்க. ஒரு இருமல் சளி இதெல்லாம் இருந்தது, அவங்களாம் கிளியர் ஆனாங்க. ஒரு வெளிச்சம், ஒரு அமைதி, ஒரு சமாதானம், சுகம் வீட்டுக்குள் வந்தது. அந்த மெசேஜ் முடியறதுக்குள்ள திரும்ப அடுத்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ஷனி உங்க வீட்டுல மகிமையா கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறாரு, வீடே மாறி போச்சு, உங்க வீடே அப்படியே மாறி இருக்குது, பொருளாதார வீழ்த்திய கட்டளை எடுக்கிறான்னு சொன்னார். இதை முடிஞ்சது, இந்த கிரியைகள் முடிஞ்சிச்சு சொல்லும் போது அதே மெசேஜ்ல அந்த தீர்க்க தரிசனம் வந்தது. இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன், நல்லா இருக்கேன், பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, சுகம் இருக்குது. சீக்ரெட், இது வேதத்தின் சீக்ரெட். அந்த இரவு இயேசுவின் ராத்திரிகள், அந்த ஜபம் மிக வல்லமை உள்ளது. அது ரொம்ப போராட்டத்தை கொடுக்கிறது. இருந்தாலும் அந்த மெசேஜ் என்னை தொடர்ந்து இதுல பயணிக்க உதவி. தூக்கம் வருமா, தூங்கிட்டு எழுந்திருக்க வேண்டியதா இருக்கும். ஆனா கர்த்தர் அதனுடைய எஃபெக்ட் அந்த காலையிலே தெரிஞ்சிடும். எப்படி இருக்கும்ன்றது நல்லா பிளசண்டா இருக்கும். அந்த இரவு ராத்திரியை மிஸ் பண்ணிட்டோம்னா, அந்த ஜபத்தை விட்டுட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும். டேவிட பார்க்க நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் மெசேஜ். ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. வெரி எக்ஸலண்ட் மெசேஜ். என் வாழ்க்கையில மற்றவருடைய வாழ்க்கையில அது உபயோகமா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். ஒரு சாட்சியம் இருக்குதான் நான் நினைச்சிருக்கிறேன். இப்போ அவங்க இயேசுவின் ராத்திரி அதை குறித்து சொல்லும் பொழுது எனக்கும் அண்ணன் என்னோட பேசினாரு. நான் டிவியில அதை கனெக்ட் பண்ணிட்டேன். அப்ப அண்ணா அதை பேசுறாரு. நான் நடுங்கிக்கிட்டே தான் உட்காந்துருந்தேன். எனக்கு அப்படியே பயங்கர நடுங்கி அந்த சேர்ல அப்படி உட்காரவே முடியல. அப்படி செட்டு அந்த ஃபுல்லா மெசேஜ் கேட்டுட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியா எனக்கும் எங்க பையனுக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. நாட்லாம் நீ ஊழியக்காரனா வருவ அப்படின்னு, மேபி உனக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது அப்படி எனக்கு பிரயோஜனமா இருந்தது. அப்புறம் அடுத்தது என்னன்னா, இன்னைக்கு நம்ம எழுத போற அந்த இதுல வாலிப பிரயாயத்தில் அந்த இதை நான் படிக்கும்போது ஒரு வார்த்தை என்ன தொட்டுச்சு. அதாவது லூக்கா 15:18 நான் எழுந்து அப்படின்ட்டு மகன் சின்ன அந்த இளைய மகன் சொல்லுவா, அப்படி நான் எழுந்து என் தகப்படத்துல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுந்துன்ற அந்த வார்த்தை என்னோட பேசிச்சு. அப்ப நான் உடனே நினைச்சேன், அதான் எழுந்து அப்படின்னா. அப்ப எனக்கு அடிக்கடி யோசிப்பேன், நான் பண்ணிட்டு இருந்த காரியம் தான் நான் விட்டுருந்தேன். ஆனா மறுபடியும் எனக்கு அதை பேசுறது போல இருந்துச்சு. இரவுல எழுந்து நம்ம சில எழுந்து ஜெபிக்கிறோம், அப்ப தூங்குறோம்ல, அப்ப எப்ப கண்டிஷனா சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப எழுந்து அப்படின்னா அப்ப நான் எழுந்திருக்கணும், கண்டிப்பா எழுந்து ஜெபிக்கணும் நம்ம நைட்ல அப்படின்னு விட்டு அதை நான் சொல்லிட்டு ஷாலி சிஸ்டர்ட்டையும் சொன்னேன். சிஸ்டர் இது மாதிரி நாங்க எழுந்து அப்படின்னு சொன்னாரு, அப்ப நம்ம நைட்ல எழுந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசணும், அவங்க தொடங்கிட்டாங்க. அவங்க தொடங்கினோடனே எனக்கும் ஒரு உற்சாகமா இருந்தது. நாங்க 2 பேரும் வீட்டுல நான் அங்கேயே சோமுவேன். 12ல இருந்து 3 மணி வரைக்கும் உட்காருவோம். அவங்க 12ல இருந்து 3 மணி வரைக்கும் உட்காருவாங்க. அப்படியே சோமுவேன். கடைசியில பார்த்தா அண்ணன் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்துறாரு. அவர் மூலியமா ஆண்டவர் எங்களுக்கு பேசுறாரு. அந்த இரவு ஜெபத்துல அந்த இயேசு ராத்திரிகள் அந்த ஜெபத்துல இரவுல ஜோமுன்னு எழுதுங்க, அந்த காரங்கள்லாம் அதுல அடைவிடும் அப்படின்னு அவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. அது ஒரு சாட்சி. அடுத்து என்னன்னா,
ஏன்னா நீங்க இந்த இடத்துக்கு வரும்பொழுது அண்ணா ஐயா மூலியமா என்னோட பேசுனது, டேவிட் ஐயா மூலியமா பேசுனது, நீங்க உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு மாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அப்ப அடுத்து என்னன்னா, இங்க வந்து நான் உட்கார்ந்தோடனே என்னால சேர்ல உட்காரவே முடியாது. பயங்கரமா அபிஷேகம், ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கேன், இருந்தாலும் அபிஷேகம் என்ன பயங்கரமா நடக்கும். அப்போ ஒரு வாட்டி அவர் சொன்னாரு, என்னுடைய அபிஷேகத்தை உன் தலைமையில வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி பைபிள்ல சொல்றாங்க. அப்ப இவர் என்னுடைய அபிஷேகத்தை உன் தலைமையில வைக்கிறேன்னு சொன்னா அந்த நாள்ல இருந்து என்ன நடக்கும்னா, நான் யாருக்காவது சும்மா போன் பண்ணாலும் எப்படி இருக்கீங்கன்னு தான் விசாரிப்பேன். ஆனா அவங்ககிட்ட உடனே அன்னைய பாசம் வரும். அவங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்துவாரு, அவங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல வைப்பாரு, அங்க ஒரு விடுதலை கொடுப்பாரு. இப்படி என்ன ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அடுத்து என்னன்னா, கொஞ்சம் அதாவது வீட்டுல கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டா இருக்கும்போது நான் நினைச்சேன், ஆண்டவர் என்னை எவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கீங்கல்ல, ஆனா எனக்கு வேலையே போகல, என்ன ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டீங்க, வீட்டுல வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, நான் என்ன செய்யுது, எனக்கு வேலைக்கு போகணுமே, சரி இனி போனாலும் வேலை செய்ய முடியாது நம்மளால, இருந்தாலும் வேலைக்கு போகணுமே அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது எங்க அண்ணா வந்து எங்க வீட்டுல மீட்டிங் நடத்துறாங்க. அப்ப வந்து அவர் எழுந்த உடனே மெசேஜ் கொடுக்கல, அன்னைக்கு நடந்த சம்பவம், எழுந்த உடனே அவர் சாட்சி சொல்றாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு சாட்சி சொல்லிட்டு அப்புறம் மெசேஜ் கொடுக்குறேன். என்னதுக்கு நம்ம சாட்சி சொன்னாரு, அவருடைய படிப்பை பத்தி சொன்னாரு. அடுத்து என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. நான் வந்து அது நிமித்தமா எனக்கு ஒரு குறைகளே கிடையாது. என் 2 பிள்ளைகளுடைய கல்யாணத்தெல்லாம் ஆண்டவர் அருமையா நடத்தினார். என் தேவைகளை ரொம்ப சந்திச்சாரு. இன்னைக்கு நான் காரியத்தை காணல, அப்படி என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அப்ப ஊழியத்துக்கு வந்ததுனால என் ஆண்டவர் விடலன்னு சொன்ன உடனே என்னுடைய நினைவுகள்ல வந்த இந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த நினைவு என்னை விட்டு அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து நம்ம இந்த இதுக்காக அண்ணன் கொடுக்குற வசனம் மெசேஜ் எல்லாம் எழுதிட்டு படிக்கிறோம் இல்லையா. அப்ப ஒரு நாள் நான் எங்க பெட்ரூம்ல உட்காந்து படிச்சுட்டே இருக்கும்போது, அன்று என்ன எப்பவுமே நான் படிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே தான் இருக்கேன், இதான் வேலையா அப்படின்னு நான் உள்ள கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இவர் ஒரு நாள் மெசேஜ் கொடுக்க வரும்பொழுது அவர் ஒண்ணுமே இல்லை, தலையில கை வச்சோன்னு சொன்ன முதல் வார்த்தைய அதான் உனக்கு வேலை அப்படின்னாரு. அவர் வேற நான் வந்து சொல்லவே இல்லை. ஆனா உள்ள வீட்டுல எப்பயுமே நினைச்சு நமக்கு அந்த மாசம் வீட்டுல இருந்தது கை வச்சோன்னு சொல்றது அதான் உங்களுக்கு வேலை. அப்போ உடனே நினைச்சு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஊழியத்துக்கு பயன்படுத்தணும்னா நீங்க இந்த வேத வசனங்களை படிக்கணும், அது உள்ள இருந்தாதான் நம்மள ஆண்டவர் பயன்படுத்த முடியும் அப்படின்னாரு. அப்பதான் நினைச்சேன், ஆமா அது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்து அப்ப இன்னும் படிக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா இப்படியா சரி அவர் நாமத்தை நன்றி.